தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலைப்பொழுதில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்திய பாடங்களை நம்முடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இன்றைய நாளில் கூட நாம் ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். பாடத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்துடனே கூட இந்த நாளுக்குரிய கூடுகையை நாம் ஆர்வம் செய்யலாம். நம்ம மத்தியில் ஜெபிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை சபையின் சார்பாக முன்னழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மன்ன மக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதை தான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்திலுள்ள மேலான காரியங்களை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின அன்புக்கும் கிருபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கணும்ப்பா. இதோப்பா, இன்றைய நாளிலும் கூட இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமா இருந்த எங்களை நீரும் ஒரு மிகப்பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் சகோதர வாயிலாக நீ தயாரிக்கின்ற உன்னதமான சத்தியத்துக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கணும்ப்பா. சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்கிறதா மாத்திரம் இல்லாமல் அரும்படியே ஜீவிக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் அதிகமாய் தந்தனப்பா. அப்பா, காலம் கடைசி என்பதை எல்லாவித சத்தியத்திலும் நாம் புரிந்து கொள்வோம்ப்பா. காலத்திற்கேற்ற அந்த ஒரு குணலட்சணங்களை நாம் காமிக்கவும் உமக்கும் உமக்கு நேசகுமாரனுக்கும் ஒரு சாட்சியோட ஒரு வாழ்க்கை வாழ தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வழிநடத்தையும் அதிகமாய் தந்து ஆசீர்வாதத்தை வந்திருக்கோம்ப்பா. பேசுகின்ற தாசனையும் நீதாமையும் மறைத்து உமது வார்த்தைகளாய் விரிவிட்டும் கேட்கிற எங்களுக்கும் தேவையான பரிசுத்தாவே அதிகமாக தந்தோம்ப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஒரு திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதரர்களே, இன்ற நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம், நீங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பாகம் 2. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் 2300 ராப்பகல். சகோதரர் நமக்கு முதல் பாகத்தை நமக்கு எடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்ற நாளில் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். நம்ம மத்தியிலே சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சகோதரை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம் அனைவருக்கும் மீண்டுமாக அவருடைய அளவற்ற கிருபையின் மூலம் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக மறுபடியும் கிருபை தந்து நம் அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது பாடம் அல்ல, நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்த பாடத்துடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடத்துடைய தலைப்பை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்லிடுங்க. 2300 ராப்பகல் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அதனுடைய முதல் பகுதியை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஹோம்ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கரெக்டானுங்க? ஸோ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என்ன ஹோம்ஒர்க்னு யோசிச்சா ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். அந்த ஹோம்ஒர்க் ஏன் பண்ண சொன்னோம்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது ரொம்ப பேசிக். நம்ம ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட ஹோம்ஒர்க்காக வச்சுருந்தேன். அது நம்முடைய அடிப்படை சத்தியங்களை நம்ம கேட்ட ஒரு விஷயமா கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
அதனால அதை பற்றி அதிகமாக விளக்குவதற்குரிய நேரம் இப்போ இல்லை. நமக்கு இப்போ தேவை 2300 ராப்பகல். எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, இவ்வளோதான். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்தினாரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வாரம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எந்த அதிகாரத்துக்குள்ள இந்த 2300 ராப்பகல் தானியேல் புஸ்தகத்துக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். ஸோ 8ஆம் அதிகாரத்தை ஏன் படித்தோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ள இந்த விஷயம் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன், வசனம் முழுக்க படித்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம முழு அதிகாரத்தையும் நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? அதில் ஒரு பகுதி மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்கோம். அதான் 2300 ராப்பகல். அப்படின்னா 8ஆம் அதிகாரத்தை நம்ம எப்படி பிரித்தோம் முதல்ல அப்படின்னா, முதல் 2 வசனங்கள் மட்டும் ஒரு தனி பாட்டு. அது வந்து தானியேல் எங்கிருந்து தரிசனத்தை பார்த்தார் அப்படிங்கிறதுடைய பாயிண்ட். அடுத்தது வசனம் 3 to 12. அதில் என்ன பார்த்தோம்னா, தானியேலுக்கு தேவன் காண்பித்த தரிசனம். அதுக்கு அடுத்த பாட்டு வசனம் 21 to 27. அதில் என்ன இருக்குன்னா, எந்த தரிசனத்தை தானியேல் பார்த்தாரோ அந்த தரிசனத்தின் விளக்கத்தையும் தேவன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இடையில ஒரு பாட் இருக்கு, வசனம் 13 to 20 வரைக்கும். அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2300 ராப்பகலை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னா, முதல்ல இந்த தரிசனத்தை ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். தானியேல் எங்கேருந்து தரிசனத்தை பார்த்தாருங்கிறது இந்த சப்ஜெக்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. அதனால 2வது பகுதிக்குள்ள போயிடலாம். தரிசனம் சிம்பிளாக தரிசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். என்ன தரிசனம் பார்த்தாருன்னா, 2 ஆட்டுக்கடை பார்த்தார். கரெக்டுங்களா? ஸோ 2 ஆட்டுக்கடை, ஒன்று ஆட்டுக்கடை, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடை பார்த்தார் இல்லையா? இது ரெண்டுமே 2 ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். ஆட்டுக்கடை எந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்? மேதோ பெர்ஷிய ராஜ்யம். வெள்ளாட்டுக்கடை எந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்? கிரேக்க ராஜ்யம். சரியான பதில். ஸோ இந்த கிரேக்க ராஜ்யம் அப்படிங்கிற வெள்ளாட்டுக்கடாவுடைய காலப்பகுதியில் தான் முடியும் போது ஒரு சின்ன கொம்பு ஒன்று முளைச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சின்ன கொம்பு எந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தோம்? சிம்பிளா முடிச்சிடலாம். ஹோலி ரோமன் எம்பையர். ஹோலி ரோமன் எம்பையர், அதாவது புனித ரோம பேரரசு அப்படின்னு படித்தோம். அந்த புனித ரோம பேரரசுக்கு கொம்பு யார் அப்படின்னு கேட்டால் போப்பு மார்க்கம். இந்த போப்பு மார்க்கமும் ரோமன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அமைத்த ஒரு அரசியல் அமைப்பு ஜனங்களுக்கு நல்லது பண்ணிச்சோ இல்லையோ நமக்கு தெரியல. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களை துன்புறுத்துச்சு அப்படின்னு சொல்லி படித்தோம். எப்படி துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்தில் கூட வாசித்தோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த அதுங்கிறது எதுன்னு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த சின்ன கொம்பு மறந்துட வேண்டாம். அந்த சின்ன கொம்பு வானத்தின் சேனை பரியந்தம் வளருது. ஸோ இந்த இடத்துல வானம் எதை குறிக்கும்? அந்த சின்ன கொம்புங்கிற புனித ரோம பேரரசு வானத்தில் வளர்ந்துச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மத ரீதியான உலகம், ரிலீஜியஸ் வேர்ல்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ரிலீஜியஸ் வேர்ல்டு அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. யார் சேர்ந்து? ரோமன் கவர்மெண்ட்டும் போப்பு மார்க்கும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது எது வரைக்கும் வளர்ந்துச்சாமா? சேனை பரியந்தம் வளர்ந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ சேனை யாரை குறிக்குன்னு பார்த்தோம் நம்ம? கிறிஸ்தவ மண்டலம். சரியான பதில். இப்போ வந்து இன்னும் பிரியல, கோதுமை கலை இன்னும் பிரியல. கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு சேனைங்கிற பேரை தேவன் தானியேலுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சேனை பரியந்தம் இந்த போப்பு மார்க்கம் வளர்ந்து சேனையின் நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில் தள்ளிடுது. ஸோ சேனையின் நட்சத்திரம்னா யாரு? சேனை கிறிஸ்துவ மார்க்கம்னா, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு யார் நட்சத்திரம்? தலை மேல இருக்கிற 12 நட்சத்திரம், அந்த ஸ்திரீ அப்போஸ்தலருடைய சத்தியம், அதான் நட்சத்திரம். ஸோ அப்போஸ்தலருடைய சத்தியங்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போப்பு மார்க்கம் கீழே தள்ளிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கலாம்? அப்போஸ்தலர்கள் கொடுத்த சத்தியத்துல தான் சேனைங்கிற கிறிஸ்துவ மார்க்கம் வளர்ந்துச்சு. கரெக்டா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து, அந்த சேனை கீழே போறதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போஸ்தலருடைய டாக்டரினே கீழே தள்ளின உடனே கிறிஸ்தவ மார்க்கம் 2ஆ பிரிஞ்சுது. எப்படி 2ஆ பிரிச்சுது? ஒன்னு கோதுமை, இன்னொன்னு கலை. ஸோ கோதுமை யார், கலை யாரு? சிம்பிளா சொல்லிடலாம். யாரெல்லாம் இந்த கொம்பை வணங்கினாங்களோ அவங்க எல்லாம் கலைகள். யாரெல்லாம் இந்த கொம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்னாங்களோ அவங்க தான் யாருங்க? கோதுமை மணிகள். இப்படிதான் இந்த 2 குரூப்பா அது பிரிச்சதை நம்ம பார்த்தோம். இந்த 2 குரூப்பையுமே போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிச்சு. அதான் ஆச்சரியம். இந்த 2 குரூப்பையுமே போப்பு மார்க்கம் கண்ட்ரோல் பண்ணிச்சு. அதே கூட நம்ம எங்க வாசிச்சோம்? அதை மட்டும் வாசிச்சலாம். வசனத்தை தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம். ஒரு நிமிஷம். அந்த அது இது அது அந்த அது 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 கொம்பு கொம்பு மறந்துட வேண்டாம். அதான் போப்பு மார்க்கம், ஹோலி ரோமன் எம்பையர். அது சேனை. சேனை யார் இப்ப? கிறிஸ்துவ மார்க்கம். சேனையின் அதிபதி யார் இப்ப? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேனையுடைய அதிபதி பரியந்தம் தன்னை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த போப்பு மார்க்கம் தங்களை எந்த லெவலுக்கு உயர்த்திருக்காங்க?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதனால போப்புக்கு என்ன பேர் வச்சாங்க? விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதி. அந்த மாதிரி உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலி என்ன பண்ணிட்டாங்க? நீங்க அன்றாடம் எல்லாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, பூஜை பலி மட்டும் செலுத்தினா போதுங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி வச்சதால என்னாச்சுன்னா அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அவருடைய யாருடைய இப்ப கிறிஸ்துடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அடுத்தது 12ஆம் வசனத்துல அந்த பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப 2 குரூப் வந்தாச்சு இதுல. ஒண்ணு பரிசுத்த ஸ்தானம், இன்னொன்னு யாருங்க? சேனை. பரிசுத்த ஸ்தானம் யார்? சேனை யார்? ரெண்டுமே போப்பு மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. யார் இது? பரிசுத்த ஸ்தானம், சேனை. யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோதுமை அப்படிங்கிறது பரிசுத்த ஸ்தானம். சேனை இப்ப யாரு மாறியாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மண்டலம், போப்பு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க. இதெல்லாம் போன வாரமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த 2 குரூப்பையுமே போப்பு மார்க் கண்ட்ரோல் பண்ணிச்சா? எஸ், கண்ட்ரோல் பண்ணிச்சு. பரிசுத்த ஸ்தானத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 1260 வருஷம். கிறிஸ்துவ மண்டலம் கலைகளை போப்பு மார்க்கம் கண்ட்ரோல் பண்ணாங்களா? கண்ட்ரோல் பண்ணாங்களா? கண்ட்ரோல் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? வருஷம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு 1260 வருஷம். இன்னைக்கு வரைக்கும் சேனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கிறிஸ்துவ மார்க்கத்தை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு நபர் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா தவறான போதனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தவறான போதனைகள் நம்ம எதுக்கு ஒப்புமையா நம்ம பார்ப்போம்? வழக்கமாவே எதுக்கு ஒப்புமையா பார்ப்போம்? அசுத்தம் இல்லையா? அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அசுத்தம் வந்துருச்சு. இந்த அசுத்தத்தை பின்பற்றக்கூடியவங்களும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா கலைகள். திருப்பி சொல்றேன், அசுத்தத்தை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் கலைகள். அசுத்தத்தை அசுத்தம்னு சொல்லி சத்தியத்தை உண்மைன்னு நினைச்சு படிக்கிறவங்களுக்கு பேரும் பரிசுத்த ஸ்தலம். ஸோ பரிசுத்த ஸ்தலம், சேனை, கிறிஸ்துவ மண்டலம், இது ரெண்டு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலம் என்ன பண்ணுச்சுன்னா பிரிக்கப்பட்டது. இப்ப கேள்வி என்ன, ஜனங்கள் பிரிக்கப்பட்டாங்க, ஓகே. ஜனங்கள் ஒட்டுமொத்தமா நம்பி இருந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் சத்தியங்கள் என்னாச்சு? சத்தியங்கள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சத்தியங்களையும் அசுத்தம் பண்ணாங்க. அப்படி அசுத்தம் பண்ணப்பட்ட சத்தியங்களை நம்பித்தான் ஜனங்கள் வாழணுங்கிற கண்டிஷன் இருக்கிறப்ப தான் விஷன் பார்த்துருக்கிற தானியலுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி என்ன, எத்தனை நாள் தான் இந்த அசுத்தம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தான் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். இப்ப தானியேல் ஒரு விஷன் பார்த்துட்டு இருக்காரு. அந்த விஷன்ல ஒரு பரிசுத்தவான் பேசுறத அவர் கேட்கிறாரு. கரெக்டா? மொத்தம் எத்தனை பரிசுத்தவான் வந்தாங்கன்னு பார்த்தோம் நம்ம? 2 பரிசுத்தவான்கள். கரெக்ட் இல்லையா? சோ 2 பரிசுத்தவான்கள் அப்படின்னு யாரும் நமக்கு தெரியல. ஆனா கேள்வி கேட்டது யாருன்னு பார்க்கலாம், பதில் யாருக்கு சொல்லப்படுறதுங்கிறது பார்க்கலாம். இப்ப தானியேல் 3வது நபர் நம்ம எடுத்துட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சோ இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். தானியேல் கேட்கிறாரு, பரிசுத்தவான் ஒருவன் பேச கேட்டேன். எதை பார்த்துட்டு? இந்த அசுத்தம் எல்லாம் போப்பு மார்க்கத்தினால வரும்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை பார்த்த பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்படி அவன் என்ன பேசினான்னா, எத்தனை பரிசுத்தவானாச்சு? 2 பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும். எத்தனை குரூப்? பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தீர்க்க தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும்? சிம்பிளா சொல்ல போனா அசுத்தமான போதனைகள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நல்லா கவனிங்க. கேள்வி கேட்கிறப்ப கேள்வியில 2 குரூப் இருக்காங்க. எத்தனை குரூப்? 2 குரூப். என்னென்ன குரூப்? ஒன்னு பதில் வர வரைக்கும் போட மாட்டேன். ஒன்னு பரிசுத்த ஸ்தானம், இன்னொன்னு அப்ப சேனையை விட்டும் பரிசுத்த ஸ்தானத்தை விட்டு அருவருப்பு எப்ப போகும்னு சொல்லி கேட்டா பதில் சொல்ற 2க்கு சேர்த்தான சொல்லணும். இப்ப பதில் சொல்ற பரிசுத்தவன் என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம் பாருங்க. 8:14 வசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் அசுத்தம் இருக்கும், தவறான போதனைகள் இருக்கும். ஏன்னா நட்சத்திரத்தை கீழே தள்ளிட்டாங்க. அப்போஸ்தலருடைய டாக்டர்னா போப்பு மார்க்கம் கீழே தள்ளிட்டாங்க. அதனால அசுத்தம் தான் இருக்கு. அசுத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் சுத்திகரிக்கப்படும். கரெக்டா? அங்க எது மட்டும் தான் வந்திருக்கு? ஒன்லி எது மட்டும் தான் வந்திருக்கு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். அப்படின்னா சேனை ஒரு காலம் என்ன பண்ணப்பட மாட்டாது, சுத்திகரிக்கப்பட மாட்டாது. ஏன்? சேனைக்கு என்ன பேர் இப்ப நம்ம வச்சிருக்கோம்? மகா
பாபிலோன். அது சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எதுதான் சுத்திகரிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பட் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு எத்தனை நாட்கள் செல்லும்? 2300 ராப்பகல் செல்லும். இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இதுதான் அசுத்தம். இதுதான் அசுத்தம். தவறான போதனை அப்படிங்கிற அசுத்தத்தை கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள போப்பு மார்க்கம் என்ற கொம்பு திடிச்சுது. அதனால பரிசுத்த ஸ்தலம் அசுத்தமாச்சு. அப்படிப்பட்ட அசுத்தம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு தானியேலுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன பாத்தீங்கன்னா 2300 ராப்பகல் செல்லுட்டார். இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த 2300 ராப்பகல் செல்ற வரைக்கும் எது இருக்கும்? அசுத்தம் இருக்கும். 2300 ராப்பகல் போயிடுச்சுன்னா அசுத்தம் எதை விட்டு போகும்? ஒன்லி பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு மட்டும் தான் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா போகும். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? எந்த காலக்கணக்கை தேவன் வேதாகமத்தில் சொன்னாலும் அந்த காலக்கணக்கு எப்ப நடக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா ஆரம்பம் தெரியணும், முடிவு தெரியணும். கரெக்டா? ஆரம்ப வருஷம் தெரியணும், முடிவு வருஷம் தெரியணும். என்ன ஒரு ஆச்சரியம்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கேலண்டரும் இல்லை, காலங்களும் இல்லை, மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த தேவன் என்னைக்கு பைபிள்ல கொடுத்தாரோ அன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம கூட சில காலங்களை வரலாற்று இருந்து கணிப்பதற்கு சில ப்ரூஃபை பைபிளே கொடுத்துருக்காரு. அந்த பைபிள் இருக்கிற ப்ரூஃப் மட்டும் எடுத்து இப்ப நம்ம படிச்சோம்னா போதும். பட் இந்த தரிசனத்தை தேவன் காமிச்சிருந்தது நமக்கா தானியேலுக்கா? நமக்கா? நமக்கு இப்ப. ஆனா முதல்ல யார் காமிச்சிருந்தா? தானியேலுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், தானியேலுக்கு இதுல ஏதாவது புரிஞ்சிருக்குமா? சேனை யாரு, பரிசுத்த ஸ்தலம் யாரு, 2300 ராப்பகல்னா என்ன, கொம்பு யாரு தெரிஞ்சிருக்குமா? அவருக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் முழுக்க கிறிஸ்துவ மண்டலத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா தானியேல் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் தேவன் கிட்ட போய் கேட்ட கேள்வி. தானியேல் தேவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டான்னு பாத்தீங்கன்னா, தேவனே நாங்க 70 வருஷம் எங்க இருக்கோம்? சிறையிருப்புக்குள் இருக்கிறோம். இந்த 70 வருஷம் சிறையிருப்புக்குள் இருக்கிற நாங்க சிறையிருப்பு விட்டு திரும்பி எப்ப எங்க தேசத்துக்கு போய் ரட்சிப்படைவோன்னு கேட்கறதுக்காக தான் அவர் போனார். அப்படி போன தானியேலுக்கு தேவன் கொடுத்த பதில் தான் இப்ப நம்ம படிச்சது 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இனி படிக்க போற 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் தானியேலுக்கு கொடுத்த பதில் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரட்சிப்பை பத்தி பேசியிருக்காரு. பட் அதுல தானியேலுக்கு ஒரு பார்ட் தான் தேவை. அந்த ஒரு பகுதி என்று சொல்லி கேட்டீங்கன்னா தானியேலோட எண்ணம் முழுக்க எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்தை பத்தி அல்ல. ஏன்னா தானியேல் பிறக்கும் போது கிறிஸ்துவ என்ன பூமிக்கு வரல, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய ஜனங்களும் வரல. ஆனா 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் எந்த காலத்துல நடக்கிறது? எங்க நடக்கிறது? கிறிஸ்துவ மார்க்கத்தில் நடக்கிறது. அப்ப தானியேலுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் புரிஞ்சிருக்காது. புரியாத விஷயத்தை தேவன் எதுக்கு தானியேல் சொல்லணும்னா தானியேல் கேட்ட கேள்விக்கும் இந்த தரிசனத்துக்குள்ளதான் என்ன இருக்குங்க? விடை. புரியுதா உங்களுக்கு? சோ தானியேல் கேட்ட கேள்விக்கும் இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளதான் விடை இருக்கு. அப்படின்னா தானியேல் கேட்ட எந்த விஷயமும் புரியாம போனதுக்கு காரணம் இது அவர் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. பாருங்க, 7வது சாப்டர் விஷன் பார்த்தாரு தானியேல். 7வது சாப்டர் பார்த்தாரா இல்லையா? அது தானியேலுடைய எத்தனாவது விஷன்? 2வது விஷன். கரெக்டான பதில். முதல் விஷன் 7ஆம் அதிகாரத்தை பத்தி நான் கேட்டேன். சோ 7ஆம் அதிகாரம் எத்தனாவது விஷன்? முதல் விஷன். பார்த்து முடிச்சுட்டு தானியேல் திருப்தியா போனாரா? எப்படி போனார்? வரும் வாசிக்கலாம். தானியேல் 7:28. தானியேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் சொன்ன வார்த்தை இதோட முடிந்தது. முடிஞ்சது. தானியேலுக்கு காபிரியேல் தூதன் சொல்றாரு, அதை கேட்கிறாரு, வார்த்தைகள் முடிஞ்சது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் நினைவுகளால் மிகவும் நான் என்ன பண்ணேன்? கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. என் முகம் என்ன பண்ணப்பட்டுச்சு? வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்த்த காட்சியினுடைய கடைசி வசனம். அப்ப 7ஆம் அதிகாரத்துல தானியேல் என்ன காட்சியை பார்த்தாரோ அந்த விஷயம் அவருக்கு புரிஞ்சிருச்சா புரியலையா அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருந்தா எப்படி வசனம் பதில் சொல்லியிருப்பாரு? பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன், திருப்தி ஆட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன சொல்ற இந்த இடத்துல? மிகவும் கலங்கினேன், என் முகம் என்னாச்சு? வேறுபட்டுச்சு. இந்த காரியத்தை எங்கேயே வச்சுக்கிட்டு நானு அப்படி என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் தேவன் இதை பத்தி என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். இது 7வது சாப்டர். அடுத்தது தேவன் எந்த விஷயம் காமிச்சாரு? 8வது சாப்டர். 8வது சாப்டர்ல என்ன காமிச்சாரு? இப்ப நம்ம படிக்கிற 2300 ராப்பகல். அதை பார்த்து முடிச்சோடனே தானியேல் புரிஞ்சா? வாசிச்சிடலாம் அதையும். தானியேல் 8:27. தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலாகிய நான் சோர்வடைந்து. இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே தானியேலுக்கு என்ன வந்துருச்சு? ஒருவேளை அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னா சோறு வருமா? அவருக்கு உற்சாகம் தான் வந்திருக்கும். அப்ப சோறு வருதுனாலே அவருக்கு பதிலும் கிடைக்கல, அவருக்கு அது புரியவும் இல்லை. சோர்வடைந்தேன். சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன். சில நாள் நான் எப்படி இருந்தேன்? வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். தரிசனத்தினால் என்ன பண்றது? நானு அந்த தரிசனம் போட்டிருக்காரு இல்லையா? எந்த தரிசனம்?
சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஃப்ரீயா சொல்லுங்க. அது எந்த தரிசனம்னா 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தார் இல்லையா, அந்த தரிசனத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு. அதை நினைச்சு அவர் என்ன பண்ணிருக்காராமா, திகைத்து கொண்டிருக்காரு. இது என்ன தெரியுங்களா ஆச்சரியம், 8வது சாப்டர்ல தேவன் தானியேலுக்கு தரிசனத்தையும் சொன்னாரு, தரிசனத்துக்கு விளக்கத்தையும் சொன்னார். விளக்கத்தை சொல்லியும் தானியேலுக்கு என்ன இல்லை, புரியல. அதை திகைத்து கொண்டேன், ஒருவரும் அதை என்ன பண்ணல, அறியல. ஏன் தானியேலுக்கு இது புரியல? சிம்பிளா பதில் கண்டுபிடிச்சிடலாம். இது முழுக்க முழுக்க தானியேலுடைய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. அப்புறம் எதுக்கு தேவன் தானியேலுக்கு இதை காமிச்சாருன்னா, தானியேல் கேட்ட கேள்விக்குரிய பதில் எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இருக்கு. இது முழுக்க தானியேலுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, தானியேல் கேட்ட கேள்விக்கும் இதுல என்ன இருக்குங்க, பதில் இருக்கு. அப்படின்னா பதில ரெண்டா பிரிக்கலாம். பதில ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, முதல் பார்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதர்களின் ரட்சிப்பு. முதல் பாட்டு என்னங்க, யூதர்களின் ரட்சிப்பு. இரண்டாவது பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான். ஒன்னா வேற வேறையா? வேற வேற. கரெக்ட். அப்ப யூதர்கள்ங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தானியேல் இருந்த காலப்பகுதியில தானியேலும் அவருடைய ஊர்ல இருக்கவங்களும் எங்க சிறைப்பட்டிருக்கிறாங்க, பாபிலோன்ல. இப்ப தேவன் அவர் காண்பிச்ச விஷயம்ல எதுவும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்தில் நடக்கக்கூடிய விஷயமும் அங்க ஒரு ரட்சிப்பு இருக்கு, அதுவும் இருக்கு. அப்ப தானியேல் கேட்ட கேள்வி யூதர்களுடைய ரட்சிப்பை பத்தி, எப்பங்க நாங்க ரட்சிப்படைவோம் அப்படின்னு கேட்டார். ஆனா தேவன் அவர் கொடுத்த பதில் கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பை பத்தி. ஏங்க அவர் கேட்டதானே ஒரு பதில் கொடுக்கணும். இவர் என்ன கேட்டாரு, நாங்க எப்ப ரட்சிப்படைவோம், யூதர்கள் எப்ப ரட்சிப்படைவோம் கேட்டா தேவன் அவருக்கு எந்த பதிலத்தை கொடுத்துருக்கணும், யூதர்கள் எப்ப ரட்சிப்படுவான்னு கொடுத்துருக்கணும். ஆனா தேவன் எதை கொடுத்திருக்காரு அவருக்கு, கிறிஸ்தவர்கள் எப்ப ரட்சிப்படைய போறான்னு கொடுத்திருக்காரு. அதான் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது, அதான் கிறிஸ்தவருடைய ரட்சிப்பு. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுது. அதுக்கு எத்தனை நாள் ஆகும், 2300 ராப்பகல். புரியுது உங்களுக்கு? இப்ப ஏன் தேவன் யூதர்கள் ரட்சிப்பை பத்தி கேட்டா கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை பத்தி அவருக்கு சொல்லணும். இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள் பிற்காலத்துல ரட்சிப்பு அடையணும்னா அதுக்கு முன்னாடி இப்ப தானியேல் இருந்த காலத்துல தானியேலுடைய யூதர்களை இப்ப என்ன பண்ணணும், முதல்ல ரட்சிப்பு அடையும். அதைத்தான் தேவன் அவருக்கு என்ன பண்றாருன்னா முதல் பார்ட் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தீர்க்கதரிசனத்துக்கு என்ன பேர் வச்சிட்டான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் ரட்சிப்புன்னு வச்சிட்டார். அப்ப யூதர்களின் ரட்சிப்பு அங்க புரியணும், எங்க தானியேல் வாழ்ந்த காலத்துல புரியணும். கிறிஸ்தவருடைய ரட்சிப்பு எப்ப புரியணும், தானியேல் வாழ்ந்த காலத்துலயா, எப்ப புரியணும்? இந்த காலம் எந்த காலம், அது நம்ம வாழ்ந்த காலம் எந்த காலம், அது 7ஆம் சபையின் காலம் என்ன காலம், கடைசி காலம். சரியான பாயிண்ட். அதனாலதான் தானியேல் அர்த்தம் கேட்க போறப்ப தேவன் என்ன சொன்னாரு, முடிவில் விளங்குன்னாரு. வாசிங்க இப்ப தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. கண்டிப்பா அவருக்கு புரியாது, ஏன்னா அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் நடக்க போற விஷயமே கிடையாது. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று எப்படிங்க இருக்குன்னு சொல்லி நான் போய் தேவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு தேவன் கொடுத்த பதில் என்னன்னா 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், நீ போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும். ஏன்னா இதுல சொல்லப்பட்ட சம்பவங்கள் எங்க நடக்க போறது, முடிவு காலத்துல. சோ முடிவு காலம் வரைக்கும் இவ்வார்த்தைகள் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அதே 4ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து. எது வரைக்கும் இது வெளியே வரவே வராதுன்னு தேவன் சொல்ல, முடிவு காலம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை நீ எப்படி வச்சிரு, புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அங்கும் இங்கும் போடி என்ன பண்ணுவாங்க, ஆராய்வார்கள். அறிவும் பெருகி போகும். சோ அந்த அறிவு பெருகி போற காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் தேவன் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. அந்த சொல்ற காலப்பகுதிக்குள்ள, ஒட்டுமொத்த ஒரு காலப்பகுதிக்குள்ள யூதர்கள் ரட்சிப்பும் என்ன இருக்குங்க இருக்கு. இப்ப நீங்க கிளியரா சொல்லுங்க, தானியேல் 8ஆம் அதிகாரத்துல விஷன் பார்த்து முடிச்சிட்டார். கரெக்டா? என்ன விஷன் பார்த்து முடிச்சார் 8ஆம் அதிகாரத்துல? 2300 ராப்பகல் முடிச்சிட்டார். ஏதாவது புரிஞ்சா அவருக்கு ஏதாவது புரிஞ்சா? புரியல. சோ இப்ப அவருக்கு புரிய வைக்கணுமா வேண்டாமா இந்த தீர்க்கதரிசனத்தை? கடைசி காலத்துல நடக்க போறதுதான். ஆனா அவருக்கு அதுல ஒரு பாட்டு புரியணும். எந்த பாட்டு? யூதர்களின் ரட்சிப்பு. சோ ஒரு பாட்டை மட்டும் தேவன் அவருக்கு என்ன பண்றாரு, விளக்குறாரு. ஏன் விளக்குறாருன்னா மூஞ்சி ரொம்ப சோர்ந்து போச்சு. தேவனை எல்லாத்தையும் எழுத வைக்கிறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்குள்ளதாப்பா பதில் இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் ஓபன் பண்ண சாப்டர் தான் தானியேல் 9ஆம் அதிகாரம். எத்தனாவது அதிகாரம்?
அப்போ 9ஆம் அதிகாரத்துல தானியேல் என்ன பேச போறாருன்னா, தேவனே எல்லாம் எழுதிட்டேன், ஆனா எங்க ரட்சிப்பு எப்பன்னு எங்களுக்கு தெரியல. வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்போதும் எங்கள் தேவனே. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் பார்த்துக்கலாம், தெளிவா பார்த்துக்கலாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? தானியேல் தேவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜெபம் என்னன்னா, யூதர்கள் எப்ப எங்க ஊருக்கு நாங்க திரும்பி போவோம், அதான் நோக்கம் அவரோட. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீ உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு, கெஞ்சறேங்கிறாரு தேவன்கிட்ட, கெஞ்சுதலையும் கேட்டு, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை என்ன பண்ணுங்க. இப்ப தானியேல் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி கேட்கிறாரு. அந்த பரிசுத்த ஸ்தலம் எந்த பரிசுத்த ஸ்தலம்? போப் மார்க்க வந்து பண்ண போற பரிசுத்த ஸ்தலமா? இஸ்ரேல் தேசத்தை பத்தி கேட்டிருக்காரு. புரியுது உங்களுக்கு? சோ தேவன் பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சத இவர் எப்படி கொண்டு விட்டாரு? யூதர்கள் கொண்டு விட்டார். கொண்டு வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே உமது முகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணும். 18ஆம் வசனம். நல்லா உங்களுடைய செவி என்ன பண்ணுங்க, நீங்க நான் சொல்றதுக்காக நீங்க கேளுங்க, சாய்த்து கேட்டறலும். நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, அதனாலதான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தோம். எங்க பார்க்க சொல்றாரு? உமது நாமம் தரிப்பிக்கப்பட்ட நகரத்தை நீங்க என்ன பண்ணி கொஞ்சம் பாருங்க. ஒண்ணும் இல்லாம கிடக்குது உங்க பேர் வச்ச நகரம், நீங்க பேர் வச்ச நகரம், உங்களுக்கு பேர் வாங்கி தரப்போற நகரம் சும்மா கிடக்குது. இப்ப நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இப்ப தானியேல் கேட்ட கேள்வி ஒரு ரட்சிப்பு பத்தினது. யூதர்கள் ரட்சிப்பா கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பா? என்ன டவுட் நமக்கு? யாருடைய ரட்சிப்பு தான்? யூதர்களின் ரட்சிப்பு. உடனே தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய தூதனை அனுப்புறாரு. ஏன்னா யார் கேட்டாச்சுப்பா விஷயத்த? தானியேல் கெஞ்சிட்டார், தேவனை நாங்க எல்லாம் பாவம் தான் செஞ்சோம், பரவாயில்ல விட்டுருங்க, நாங்க பாவத்தெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டோம், தயவு செஞ்சு எங்களுக்கு எப்ப ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லுங்க. உடனே புதுசா தேவன் எந்த தீர்க்கதரிசனத்தை என்ன பண்ணல, ஓபன் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு, சொல்லிட்டாரு. அதுல ஒரு பார்ட் இவருக்கு பொருந்தும். சோ என்ன பண்றாருன்னா ஒருத்தர் அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? அடிக்கடி தேவன் ஒருத்தர் அனுப்புவார். வாசிங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 20, 21, 22. தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியங்க, இல்லாட்டி இந்த இடத்துல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? தானியேல் தேவன் கிட்ட. என்ன ஜெபம் பண்றாரு? பரிசுத்த ஸ்தலம் பாழா கிடக்குது, அதை போய் நாங்க என்ன பண்ணணும், எடுத்து மறுபடியும் கட்டணும். எங்க ரட்சிப்பு எப்ப? யூதர்களின் ரட்சிப்பு எப்ப? ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. இவர் எந்த பாவமே பண்ணலீங்க, பாவம். ஆனா இவர் எதை சுமத்திக்கிறார்? தன் மேல பாவம் செஞ்ச மாதிரி சுமத்திட்டு ஜனத்தின் பாவத்தை நீங்க மன்னிச்சு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். நான் எல்லாத்தையும் தேவன்கிட்ட செலுத்திட்டு தான் இருந்தேன். 21ஆம் வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே, எப்படி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்விக்கு பதில் கேட்கறது தேவன்கிட்ட போய் நான் பாவத்தை பூரா ஒத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப முதல் தரிசனம் தானியேல் எப்ப கண்டார்? எந்த சாப்டர்? 7th சாப்டர். கரெக்ட். அந்த 7th சாப்டர்ல நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல். சோ முதல் தரிசனத்துல நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமா என்ன பண்றாரு? பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 22ஆம் வசனம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. அவர் வந்தோன்னு இவருக்கு என்ன உண்டாச்சு? என்ன உண்டாச்சு? தெளிவு. அப்படின்னு இவருக்கு என்ன இல்லாம இருக்காரு? இப்ப ஏன் தெளிவு இல்லாம இருக்காரு? முந்தின சாப்டர்ல தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் அவருக்கு என்ன ஆகல, புரியல. ஆனா இவர் வந்தவன் என்ன உண்டாச்சு? அவருக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன்? உனக்கு அறிவு கொடுக்குறது. ஏங்க இவருக்கு அறிவே கிடையாதா தானியேலுக்கு முன்னாடி? அப்ப அறிவை உணர்த்த புறப்பட்டு வந்தா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு நாலேஜ் இப்ப இல்லாம இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எந்த நாலேஜ் இப்ப தானியேலுக்கு இல்லாம இருக்கு? 8ஆம் அதிகாரத்துல தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் என்னன்னு புரியல, அதை உணர்த்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் புறப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட கேப்ரியேல் ஓபன் பண்றாரு. நல்லா கவனிங்க. தானியேல் 9:23. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவர்,
நீ தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். அதான் மீனிங் இருக்கு. கேப்ரியல் தூதன் தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன். என்னைக்கு தேவன் கிட்ட மண்டி இட்டு உன் பாவத்தை நீ சொன்னியோ, நீ பாவமே செய்யல, ஆனா பாவம் செஞ்சேன்னு சொன்னியோ, அப்பவே கட்டளை என்னாச்சு? வெளிப்பட்டது. எதற்கு கட்டளை? யூதர்கள் ரட்சிப்பா, கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பா? யூதர்களுடைய ரட்சிப்புக்கு என்ன வெளிப்பட்டாச்சு? கட்டளை வெளிப்பட்டாச்சு. அதை நான் என்ன பண்ண? அறிவிக்க வந்தேன். இப்ப நான் சொல்ல போறத நீ எப்படி கேட்கணும்? நம்ம கூட அடிக்கடி எப்படி சொல்றோம்? கவனமா கேளுங்க. இப்ப நான் சொல்ல போறத கவனித்து கேட்டு எதை அறிந்து கொள்? கொஸ்டின். இப்ப யார் யார்கிட்ட பேசிக்கிறா? கேப்ரியல் தானியேல் கிட்ட. ஏதாவது தீர்க்க தரிசனத்தை கேப்ரியல் இப்ப சொன்னார் அவர்கிட்ட. அப்ப தரிசனத்தை அறிந்து கொள்ள எந்த தரிசனத்தை அறிந்து கொள்? இதுக்கு முன்னாடி எந்த தீர்க்க தரிசனம்? 2300 ராப்பகல். புரியுது உங்களுக்கு? அப்ப இப்ப கேப்ரியல் எதுக்கு வந்திருக்காருன்னா 2300 ராப்பகலை பத்தி பேசுறது என்ன பண்ணிருக்காருங்க? வந்திருக்காரு. எந்த 2300 ராப்பகல்? அது கொஞ்சம் மறந்துருக்கும், அதை திருப்பி வாசிடலாம். தானியேல் 8:14 வாசிங்க. எது இருக்கும்? அசுத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். எத்தனை நாள்? 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்தலம் என்னப்படும்? இதுக்கு தான் தானியேலுக்கு விளக்கம் தெரியல, திகைச்சுட்டு இருந்தாரு. இப்ப விளக்கம் சொல்வதற்கு இப்ப யார் வந்தாச்சுன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் தூதன் வந்துட்டாரு. வந்துட்டு கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாருன்னா, அந்த 23ஆம் வசனத்துல பின்னாடி போய் பாருங்க, நீ மிகவும் பிரியமான். நெக்ஸ்ட் 23 மட்டும் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன். கட்டளை வெளிப்பட்டது. அப்ப கட்டளை வெளிப்பட்டாதுன்னு சொல்றது தான் என்ன பண்ணிருக்க? வந்திருக்கேன் உடனே இப்ப தானியோட கேள்வி எப்படி இருக்குமா? எனக்கு இதுக்கு முன்னாடி யார் இதை பத்தி என்ன பண்ணல, சொல்லவே இல்லைன்னு ஒண்ணுதான் சொல்றாரு. உனக்கு இப்ப யாருன்னு சொல்லல, ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாரு? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. எந்த சாப்டர்ல? 8ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு. என்ன தீர்க்க தரிசனம்? அப்ப 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்குள்ளதான் யூதர்களுடைய ரட்சிப்பும் இருக்கு, கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த வார்த்தை அப்படி இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, அந்த இப்பொழுதும் நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொண்டிருக்கு இல்லையா, அதை இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தோம் எப்படி இருக்குன்னா, அந்த கடைசியில் மட்டும் பாருங்களேன். ஐ கிவ் யூ இன்சைட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். இன்சைட்னா என்ன? இன்சைட், சைட்னா பாக்குறது, இன்சைட்னா உள்ள போய் பாக்குறது. எதுக்குள்ள போய் பாக்குறது? இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு இப்போ என்ன காமிக்க போறேன் நான்? இன்சைட், உள்ள போய் நான் காண்பிக்க போறேன். அதே மாதிரி தான் NIV டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி தான் இருக்கு. ஐ ஹவ் நவ் கம் டு கிவ் யூ இன்சைட் அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப தானியேலுக்கு ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 23ஆம் வசனத்துடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். 2 மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கேன் ஆங்கிலத்தில். ஒன்று NASB, இன்னொன்று NIV. ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ த இன்சைட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஏற்கனவே நீ பார்த்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இப்போ நான் காண்பிக்க போறேன். உனக்கு இது மூலம் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனம் வேற ஒன்றும் இல்லை, 2300 ராப்பகல். இதுக்குள்ள எத்தனை ரட்சிப்பு இருக்கு? 2. என்னென்ன ரட்சிப்பு? யூதர்களின் ரட்சிப்பு, அடுத்தது கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பு. கரெக்டா? இப்ப தானியேல் 9ஆம் அதிகாரத்துல கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் கொடுத்தாரு. 8ஆம் அதிகாரத்துல சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு பதில் கொடுத்திருக்காரு. ரெண்டுமே எங்க இருக்குன்னா 2300 ராப்பகல். இப்ப 2 ரட்சிப்பு பார்த்தோம் இல்லையா, அது சொல்லுங்க என்னன்னு. ஒண்ணு யூதர்களின் ரட்சிப்பு, இன்னொன்னு இது 2 ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன பேர் சொல்லலாம்? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம். இந்த 2 ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன சொல்லலாம்னு கேட்கிறேன். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். கரெக்டானே? யூதர்கள் ரட்சிப்பும் இருக்கு, கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பும் இருக்கு. 2 சேர்த்து என்ன பேர் வைக்கலாம்? 2300 ராப்பகல். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு, 2300 ராப்பகல்ல ஓகே 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்குள்ள முதல்ல வரப்போறது யூதர்கள் ரட்சிப்பா, கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பா? எவ்வளவு ரொம்ப கஷ்டமான கேள்வி இது.
பயங்கரமான கஷ்டமான கேள்வி. 2300 ராப்பகல் 2 ரட்சிப்பு இருக்கு. என்னென்ன? ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு கிறிஸ்தவர்கள். முதல்ல எது வரும்? யாருக்கு ரட்சிப்பு வரும்னு கேட்கிறேன். யூதர்களுக்கு வரணும். தானியேல் விஷன் பார்த்துட்டு இருந்த காலத்துக்கே வரணும். நான் இப்போ ஒரு பிக்சர் போட போறேன். அதுல வேற எந்த வருஷத்தையும் பார்த்துறாதீங்க. ஓகே, எந்த வருஷத்தையும் பார்த்துறாதீங்க, கான்செப்டை மட்டும் பாருங்க. ஒட்டுமொத்தமா இந்த காலக்கணக்குக்கு பேரு 2300 ராப்பகல். அதுல முதல் பகுதி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் ரட்சிப்பு. புரியுது உங்களுக்கு? அப்ப 2300 ராப்பகல்ல முதல்ல வரப்போறது யூதர்கள் ரட்சிப்பு. ரெண்டாவது வரப்போகுது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு. ஒட்டுமொத்தமா ரெண்டுக்கு சேர்த்து என்ன பேர் வைக்கலாம்? 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம். அப்ப முதல் பகுதியான யூதர்களின் ரட்சிப்பு அப்படிங்கிறது தான் தானியேலுக்கு இப்ப தேவை. இதை தேவன் எந்த சாப்டர்ல காமிக்க போறான்னு கேட்டீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம். புரிஞ்சு இல்லையா? தானியேல் 9ஆம் அதிகாரம். அப்ப யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு வரப்போகுதுங்கிறதுக்காக தேவன் காண்பிக்க போற ஒரு தீர்க்க தரிசனம் தான் 2300 ராப்பகல். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்ப ரட்சிப்பு வரப்போகுதுங்கிறது காமிக்கிறதுக்காக தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் தான் 2300 ராப்பகல். புரியுது உங்களுக்கு? சோ 2300 ராப்பகல்ல முதல் பகுதி யூதர்கள் ரட்சிப்பு. தேவன் எப்படி அதை மட்டும் சொன்னான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் 70 வார தீர்க்க தரிசனம். இதையத்தான் நான் போன வாரம் உங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வர சொன்னேன். முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலே படிச்சுட்டு வராட்டியும் கூட படிச்சுட்டு வந்த மாதிரி நம்ம இருப்போம். இப்ப முன்னாடி வேற யாருமே தெரிய மாட்டோமே, எப்படி இவர் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் உண்மையாலுமே மறுபடியும் ஃபோன் பண்ணி 70 வாரத்திற்கு சப்ஜெக்டை கேட்டீங்கிற லிஸ்ட் இருக்குது. கரெக்டா? அப்ப மீதி இருக்கவங்களுக்குலாம் படிக்கலன்னு நான் சொல்ல வரல, தெரிந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம முதல் பகுதிக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்பாரு, கரெக்டா பதில் சொல்லுங்க. 70 வார தீர்க்க தரிசனத்துக்கும் 2300 ராப்பகலுக்கும் முடிவு ஒன்னா? முடிவு ஒன்னா இருக்காது. அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் தெரிஞ்சு. 70 வார தீர்க்க தரிசனத்துக்கும் 2300 ராப்பகலுக்கும் ஆரம்பம் ஒன்று. இப்ப இந்த ஆரம்பம் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப எங்க போக போறோம்? 70 வார தீர்க்க தரிசனத்துக்குள்ள போக போறோம். சரிங்களா? சோ 70 வார தீர்க்க தரிசனம் டக்கு 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 இப்படி சொல்ல போறீங்க. நான் அதை டக்கு டக்கு டக்குன்னு கேட்க போறேன். ஓகே, வசனம் தமிழ் வாசிடலாமா? ஒரு நல்ல இன்சைட் பாத்துருங்க. அப்புறம் நம்ம உள்ள போலாம். தானியேல் 9, 25, 26, 27 கொஞ்சம் ஸ்பீடா போலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தானியேல் சொல்றார், அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். இந்த ஒண்ணு தாங்க பைபிள் நமக்கு தேவன் கொடுத்த மிக பிரமாதமான ப்ரூஃப். முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பார்க்க போற தீர்க்கதரிசனத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிப்பது முதல். சோ அதான் முதல். எதுக்கு முதல்? யூதர்கள் ரட்சிப்புக்கு அதான் முதல், கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு அதான். அப்ப 2300 ராப்பகலுக்கு எது ஆரம்பம்? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பது முதல். வாசிங்க. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். பிரபுவாகிய மேசியா. மேசியா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் இந்த தரிசனத்தை தானியேலுக்கு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்துட்டார் இல்லையா? முதலாம் வருகையில வரல. அப்ப எதை பத்தி பேசிருக்காரு தேவன்? இப்ப முதலாம் வருகை பேப்டிசம். மேசியான பேப்டிசம், மேசியால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது அவருடைய ஞானஸ்தானத்துல. சோ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவது முதல் இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ஒரு காலமாகும். எத்தனை காலமாகும்? வாசிங்க. 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் எங்க கட்டப்படும்? நீ கேட்கிற மாதிரி ரட்சிப்பு. அவைகள் மறுபடியும் வீதி கட்டப்படும், அலங்கம் கட்டப்படும். என் பேர் தரிக்கப்பட்ட நகரம் மறுபடியும் பழையபடி எந்திரிச்சு நிற்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணு உண்டு. அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். அடுத்து 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு. எந்த 62 வாரத்துக்கு பிறகு? 7 + 62. அந்த 7 + 62 62 ரெண்டாவது வருது இல்லையா? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு. அப்படியே எத்தனை வாரத்துக்கு பின்பு? 69 வாரத்துக்கு பின்பு. இதெல்லாம் இப்ப நான் விளக்க முடியாது உங்களுக்கு. அதான் ஏற்கனவே உங்களை படிச்சு வர சொல்லியாச்சு. 69 வாரங்களுக்கு பின்பு அதே மேசியா என்ன பண்ணப்படுவாரு? சங்கரிக்கப்படுவார். பேப்டிசம் எடுத்த அதே மேசியா சங்கரிக்கப்படுவார். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை
உறுதிப்படுத்தி ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் இருக்கு. எந்த ஒரு வாரம்? 99 வாரமா? 70 வாரத்துல 69 வாரம் போக மீதி இருக்கிற ஒரு வாரம் இருக்கு, அதான் பெஸ்ட். அந்த ஒரு வாரம் அளவும் அதே மேசியா அநேகருக்கு உடன்படிக்கை என்ன பண்ணுவாரு? உறுதிப்படுத்தி அந்த கடைசி ஒரு வாரத்துல பாதி சென்ற பிறகு, அப்படின்னா 3 நாள் சென்ற பிறகு பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணுவாராமா? ஒளியும். ஸோ பலியும் காணிக்கையும் எப்போ ஒளியும்? இயேசு கிறிஸ்து பலியானதான் ஒளியும். ஸோ பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படி சொல்லி இந்த தீர்க்கதரிசனத்தை தேவன் கொடுத்தாரு. ஸோ இதுக்கு மேலே விளக்கிறதுக்கு டைம் இல்லை, நேரா 70 வார தீர்க்கதரிசனத்தின் சார்ட்டுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் 70 வார தீர்க்கதரிசனத்தின் சார்ட்டுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் கோடு போடுவேன், நீங்க ரோடு போடணும். நீங்க வருஷம் சொல்லணும், என்ன சம்பவம்னு சொல்லணும். ஓகே, என்டையர் 490 வீக்ஸை நான் பாருங்க அப்படியே அது என்ன கலர்? இது பிங்க் கலர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ முதல்ல அந்த 70 வார தீர்க்கதரிசனத்தை ஆரம்பிக்கும்னா 70 வார தீர்க்கதரிசனத்துக்கு ஆரம்பம் இது எருசலேமை, இதை பாருங்க ஏற மாதிரி போடுற பாருங்க. அந்த பாயிண்ட் என்னன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை. எந்த வருஷம்? அர்த்தசாஸ்டா ராஜாவுடைய 20ஆம் வருஷம். கரெக்டா? அது வரலாற்றுல எந்த வருஷம்? 454 பிசி. இன்னொரு கிளிக் பண்ணி வந்துடும் 454 பிசி. கரெக்டா? அதில் இருந்து 69 வாரம் செல்லும். எதுக்கு? மேசியா வருவார். மேசியா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம். அந்த 69 வாரத்தை இப்ப ரவுண்ட் பண்ற பாருங்க. 69 வாரம், அதாவது 483 வருஷம். 69 வாரம் எப்படி 483 வருஷம் ஆகும்? ஏதோ உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கோங்க அப்படிங்கிறது. 69 வாரத்தை முதல்ல நாளா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 8 நாள், 7 நாள். ஓகே, கரெக்ட். அப்ப 69 × 7 எவ்வளவு? 483 நாள். முதல்ல இந்த தீர்க்கதரிசனத்தை பார்க்கறப்ப புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் வசனம் என்ன சொன்னானே? 1 day = 1 year. அப்ப 483 நாள் எத்தனை வருஷம்? 483 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பேப்டிசம். ஸோ இயேசு கிறிஸ்துடைய பேப்டிசம் எப்போ வரும்? 454 பிசியில இருந்து 483 வருஷத்தை கூட்டினா ஏடி வந்துடும், கிபி வந்துடும். கிபி எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 29. இப்போ எத்தனை வாரம் முடிச்சது? 70 வாரத்தில் எத்தனை வாரம் முடிச்சது? 69 வாரம் முடிச்சது. மீதி எத்தனை வாரம் பாக்கி இருக்கு? ஒரு வாரம். அது எத்தனாவது வாரம்? அந்த ஒரு வாரம் எத்தனாவது வாரம் கேட்கிறேன்? 70வது வாரம். கரெக்டா? எத்தனாவது வாரம்? 70. அந்த ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 6 நாளா? அந்த கடைசி ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அது பாதி. அப்புறம் 7 நாள் எத்தனை வருஷம்? 7 வருஷம். அதுல பாதினா எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். புரியுது உங்களுக்கு? அந்த 3.5 வருஷம் தாண்டின உடனே, அதாவது 69 வாரத்துக்கு பின்னாடி 3.5 வருஷம் தாண்டின உடனே எந்த வருஷம் வரும்னா AD 32. அதுல இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளியப்பட்டார். புரிஞ்சு உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு 3.5 வருஷம் பாக்கி இருக்கிறது. இதுல அந்த 70 வாரத்துல எத்தனை பாக்கி இருக்கு? அதுக்கு தள்ளி போலாமா? ஸோ அதுக்கப்புறம் 3.5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? என்னமோ நடக்கும். இல்லாட்டி பாதியோட விடாது தீர்க்கதரிசனம். என்ன நடக்கும் அடுத்த 3.5 வருஷம்? ஒரு க்ளூ தரேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மரிக்கைக்கு முன்னாடி சொன்னார், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெடுத்து அடிக்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் கீழ் சேர்த்துக் கொள்ளும் மனமாக எத்தனை பேர் கூட்டு சேர்த்துக்கொள்ள நான் எப்படி இருந்தேன்? மனதாக இருந்தேன். உங்களுக்கு என்ன இல்லாம போச்சு? கடைசி என்ன சொல்லி முடிச்சாரு? இது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்பட்ட வருஷம் தான். 32 இருந்து 3 வருஷத்துக்குள்ள எது வரும்னா AD 36. AD 36 என்ன நடந்துச்சுன்னா முதல் புறஜாதி சத்தியத்திற்குள் வந்த வருஷம். யார் முதல் புறஜாதி? கொர்நேலியு. கன்வர்ஷன் ஆஃப் கொர்நேலியு. புரியுதா? இதோட யூதர்களுக்கு வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? முடிச்சதுங்கிறத தேவன் கிளியரா சொல்லிட்டார். இதுதான் 70 வார தீர்க்க தரிசனம். புரிஞ்சு உங்களுக்கு? இப்ப நமக்கு தேவை 70 வார தீர்க்க தரிசனத்துல எது வேணும் நமக்கு? இப்ப 2300 ராப்பகல். சரி, 2300 ராப்பகல்னா முதல்ல என்ன? 2300 நாள்னு ஈஸியா கன்வெர்ட் பண்ணி போயிடலாம். எப்படி? 1 day = 1 year. அன்னைக்கு நாள்னு கொடுக்கலையே, தேவன் என்ன கொடுத்தாரு? ராப்பகல். அப்ப ராப்பகல்னா என்ன? அது 1 day தானே? ராப்பகல்னா 1 day. அப்படி நம்ம நினைக்கிறோம் நைட்டு பகல்னு. ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை நான் போடுறேன் 2-3 டிரான்ஸ்லேஷன். முதல்ல KJV படிச்சு பாருங்க. And he said to me unto 2300 days அப்படின்னு கொடுத்துட்டு கமா the sanctuary shall be cleansed. இது கிளியரா இருக்கு KJV-ல டேஸ் இருக்கு. அப்ப 2300 டேஸ். ஆனா ASV-ல பாத்தீங்க எப்படி இருக்குன்னா
2300 ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ், நாட் டே, ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ். நீங்க ராப்பகல் நைட் எடுத்தீங்க, ஆனா ராப்பகல் மற்ற டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் தான் இருக்கு. ஸோ ஈவினிங் அண்ட் மார்னிங், எத்தனை ஈவினிங் எத்தனை மார்னிங்? 2300. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போலாம், எங்களுக்கு ஏஎஸ்பி பிடிக்காதுன்னு சொன்னா என்ஏஎஸ்பி அங்க என்ன இருக்கு? ஃபார் 2300 ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ். அப்ப ராப்பகல் இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா சாயங்காலமும் வெடியிருக்காலமும், அப்படிதான் அர்த்தம். ஈவினிங் மார்னிங் என்ன அர்த்தம்? சாயங்காலமும் விடியிருக்காலம். இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாமே, தேவன் எப்பொழுதுமே ஒரு நாள் எங்கதான் ஆரம்பிப்பாரு? சாயங்காலம். அதனாலதான் யூதர்களுக்கு ஒரு நாள் துவங்க எப்பதான் இருக்கு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி தானே, கரெக்ட். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? சாயங்காலம் விடியற்காலம் சொன்னாலும் தேவனுடைய ஸ்லாங்ல அது எத்தனை நாள் தான்? ஒரு நாள். ஒன் கிரியேட்டிவ் டேவா இருந்தாலும் அது ஒரு நாள் தான், புரியுதா? சோ ஒரு நாளா இருந்தாலும் ஒரு நாள் தான். அப்ப 2300 ராப்பகல்ங்கிறது எத்தனை நாள்? 2300 நாட்கள். இந்த 2300 நாட்கள் கழிச்சு தான் என்ன ஆகுமாமா? வருஷ ஸ்தலம் சுத்திகரிப்பு. எங்க இருந்து ஆரம்பிக்குது 2300 நாள்? இப்ப சாப்டர் போயிடலாமா? இந்த சாப்டர் எல்லாமே பிளாங்கா வச்சிருக்கேன் பாத்தீங்களா கீழே. எதுக்கு? வருஷம் சொல்ல போறது நீங்க, ஃபில் பண்ண போறது நான். ஓகே, ஃபர்ஸ்ட் 2300 ப்ராஃபஸி மேல போட்டிருக்கா, கீழே கோடு கூட இருக்கா, பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாம் வருஷம் போடணும். நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஃபுல்லா என்ன வருஷம் போடுங்கிறத கேட்பேன், நீங்க சொல்லுவீங்க, டக்கு டக்கு நான் போட்டுருவேன். கரெக்டா? இது 2300 ராப்பகல். ஓகே, ஸோ 2300 ராப்பகல் எங்க ஆரம்பிக்குது? எந்த வருஷம் ஆரம்பிக்குது? வருஷம் 454 BC. கரெக்டா வந்துருச்சா? அடுத்து கிளிக் பண்ணக்கூடாது. அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய பேப்டிசம் AD 29. கரெக்ட். சரி, ஒன்று மட்டுமா வருஷத்தை நான் போடுறேன், சம்பவத்தை நீங்க சொல்றீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு போட்டுருக்கீங்க. வருஷத்தை நான் சொல்றேன், சம்பவத்தை நீங்க சொல்றீங்களா? அடுத்தது AD 32 கிறிஸ்துவின் மரணம். சூப்பர். அடுத்தது AD 36 கொர்நேலியுடைய கன்வர்ஷன். அடுத்தது அடுத்தது AD 539 பாலாக்கு மறுப்பு ஸ்தாபிக்கப்பட்ட வருஷம். அடுத்தது AD 1799 பாலாக்கு மறுப்பு முடிச்சது. பரிசுத்தம் சுத்திகரிக்கப்பட்ட வருஷம் இல்ல, 1799 என்ன முடிச்சது? 1260 வருஷம் முடிச்சது. புரியுதா? கிறிஸ்துவ மார்க்கத்தை போப் மார்க்கம் போட்டு மிதிச்ச காலப்பகுதி முடியுது. அடுத்தது AD 1846 என்ன நடந்துச்சு? AD 1846 என்னங்க வந்துச்சு? என்ன எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வந்து இதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளும் கேட்க கூடாது. AD 1846 என்ன நடந்துச்சுன்னா 2300 ராப்பகல் முடிச்சது. அதான் முதல்ல சொன்னேன் நான். கரெக்டானே? 2300 ராப்பகல் எந்த வருஷத்துல முடியுது? 1846. புரியுது உங்களுக்கு? அந்த வருஷத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நான் அதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்பீடா போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எந்த வருஷம் வரைக்கும் பரிசுத்த ஸ்தலம் அசுத்தமா இருக்கும்? 1846 வரைக்கும் கம்ப்ளீட்டா போப் மார்க்கம் அசுத்தம் பண்ணாங்க. தானியேல் கிட்ட தேவன் சொன்னது என்னன்னா, பரிசுத்த ஸ்தலம் 2300 ராப்பகலுக்கு பின்னாடி என்ன பண்ணப்படும்? சுத்திக. அப்படின்னு 1846 அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு அசுத்தத்தை கூட யாரால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இப்ப நம்ம பரிசுத்தலமா இல்லையா? நமக்குள்ள தவறான போதனை இருக்கப்ப. ஆனா ஒரு காலத்துல இருந்திருக்க முடியா? எது வரைக்கும்? 1846 வரைக்கும் இருந்திருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப உங்க ஆர்வம் பூரா பாருங்க. இப்ப உங்க ஆர்வம் பூரா எது மேல இருக்குன்னா, அப்ப 1866 என்னமோ நடந்திருக்கு. கரெக்டா? அது நடந்துதான் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கும்? நீங்க சொல்ற எல்லா பதிலும் நல்லா அந்த வருஷத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. 539 என்ன நடந்துச்சு? பாலாக்கு மறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. 1799 என்ன நடந்துச்சு? பிரெஞ்சு புரட்சி. போப்ப மார்க்கத்துக்கு பவர் குறைஞ்சது. ஆனா பரிசுத்த ஸ்தலம் சுத்தமாக 1846 சுத்தமாயிடுச்சு. அப்ப 1847 நடந்திருக்கணும்ல. என்ன நடந்துச்சு என்பதை நாம் இப்பொழுதே பார்ப்போம்.
1846 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே சுத்திகரிக்கப்படுற ப்ராசஸ் என்ன ஆச்சுங்க ஸ்டார்ட் ஆகி அதிகாரப்பூர்வமாக பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டதுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும். அந்த இயக்கத்தை சத்தியம் தெரியலாம் சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் தெரியலாம் சொல்ல முடியாது. ஆனா போப்பு மார்க்கம் அசுத்தம் பண்றதுக்கு எதை மறைச்சு வச்சாங்க? சத்தியத்தை. பைபிள் படிச்ச முடியா? வானத்தின் சேனைகளை அது என்ன பண்ணுச்சு? அப்ப பைபிள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தத முதல் அத்தாரிட்டேட்டிவா போப்ப மீறி வெளியே கொண்டு வந்த வருஷம் எதை வச்சு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இவாங்கலிக்கல் அலையன்ஸ். இது வரலாற்றுல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில மிக 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியட். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இதை கொண்டு வந்தவங்களுக்கு இப்ப நமக்கு தெரியும், சத்தியம் தெரியாது, அது ஆச்சரியம். ஆனா இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது யாருக்கு ரொம்ப பாதகமா போய் முடிஞ்சது பாத்தீங்கன்னா, பாதக செஞ்சுட்டு தானே ஒருத்தன், யாருக்கு அது? ரோமன் கேத்தலிக் போப்புடைய அதிகாரத்தை மீறி இந்த அமைப்பானது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இதைத்தான் தானியேலுக்கு தேவன் எப்படி காமிச்சார்னா, பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட நெக்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டார். எது வரைக்கும் இருக்கும்? 1846 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? பரிசுத்த ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்படுற வருஷம் சொன்ன உடனே 1846 இந்த இவாஞ்சலிக்கல் அலைன்ஸ் வந்த உடனே கம்ப்ளீட்டா மாறிச்சு, நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஆனா இது ஒரு பெரிய பைபிள் சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் 1846 வரதுக்கு முன்னாடி இன்னொரு சீர்திருத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து தாங்க போப்புக்கு அடி விழுந்துச்சு, அங்க இருந்து தான் பைபிள் வெளியே வர ஆரம்பிச்சு. அது அத்தாரிட்டேட்டிவா கொண்டு நிறுத்தம் 1846. எங்க இருந்து அடி விழுந்துச்சுன்னா 1846 கொஞ்சம் முன்னாடி 1799 தான் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னா, சத்தியம் வெளியே வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. பிரெஞ்சு புரட்சியில என்ன நடந்துச்சுன்னா, போப்பை ஆதரித்து வந்த ரெண்டு முக்கியமான நாடு, ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு ரோம். ரெண்டுக்குமே அடி. ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு ரோம். ரெண்டு பேருக்குமே சரியான அடி. இந்த அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, போப்புக்கு என்ன இல்லை, இப்ப பவர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. போப்பு மார்க்கத்தை நம்பி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு முக்கியம் போப்பு இல்ல, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு முக்கியம் கேட்டீங்கன்னா பைபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த பைபிளை தான் போப்பு மார்க் என்ன பண்ணியிருந்தாங்க, எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாங்க. ஒளிச்சு வச்சிருந்த பைபிளை ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பைபிளை தேடி எடுத்ததுக்கு அப்புறம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரெஞ்சு புரட்சி தான் ஆரம்பம். பிரெஞ்சு புரட்சியுடைய வருஷம் என்ன? 1800 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 46 வருஷம் கழிச்சு தான் இவாங்கலிக்கல் அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப இதுக்கு இடையில என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒர்க் நடந்திருக்கும். அந்த ஒர்க்குடைய முதல் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, 1804 வருஷம் பைபிள் சொசைட்டிஸ் ஆரம்பிக்கப்படும். பைபிள் சொசைட்டி எப்ப ஆரம்பிப்பாங்க? பைபிள் சொசைட்டி அங்க இருக்கும், முதல்ல பைபிள் இருக்கும். அப்ப பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன தேவை? பைபிள் தேவை. புரியுது உங்களுக்கு? சோ பைபிள்ங்கிற விஷயம் கையில் எடுக்காம கட்டாயமா பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்க முடியாது. இந்த பைபிள் சொசைட்டி தான் 1804 வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தான் 1846 போப்பு மார்க்கத்தை யாருன்னு ஜனங்களே சத்தியத்தை வச்சு கண்டுபிடிப்பதற்கு காரணமா அமைச்சது பைபிள் சொசைட்டி. இப்ப நம்ம கையில் வச்சுக்கிற பைபிள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது இங்கிலாந்துல. இந்த வேர்ல்ட் இவாங்கலிக்கல் அலைன்ஸும் ஆரம்பிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. ஏன் இங்கிலாந்து சொல்ற தெரியுமா? இங்கிலாந்துல தான் சீர்திருத்தங்கள் பைபிள்ல அதிகமா வந்துச்சு. ஆனா அது பின்னாடி தவறி போச்சு வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்ட உடனே என்ன ஒரு மாற்றம் உலகத்தில் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு போப்பு கடவுள் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தான் முக்கியங்கிறத ஜனங்க உணர்ந்துட்டாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே பைபிள் படிப்பதற்கு அவர்கள் தூண்டப்பட்டார்கள். அப்படி தூண்டப்பட எல்லா லாங்குவேஜ்லையும் பைபிள் போச்சு. அப்படி போறப்ப பழைய ஏற்பாடு 675 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இருக்கல இன்னைக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் 675 லாங்குவேஜ், புதிய ஏற்பாடு 1515 லாங்குவேஜ் என்னாச்சுங்க மொழிபெயர்ப்பு. இது யோசிச்சு பாருங்க. இப்படி பைபிள் ஒரு கைக்கு போனா, பைபிள் எடுத்து ஒருத்தர் படிச்சா அது அவருடைய லாங்குவேஜ்ல இருந்தா அவர் என்ன கண்டுபிடிப்பார்? முதல்ல எது உண்மைங்கிறத கண்டுபிடிக்க. கரெக்டா? இதுக்கு ரொம்ப ஆராய்ச்சியில பண்ண வேண்டாம். எது உண்மை, எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் போப்பு மார்க்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்த அத்தனை அசுத்தத்தையும் அவர்கள் தவறு என்று கண்டுபிடிச்சாங்க.
போப் மார்க்க பண்ண விஷயம் புரியுது உங்களுக்கு? ரோமன் கேத்தலிக் அமைப்பில் இருக்கிற கடவுளை வழிபடுவதற்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போப்பினால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட எந்த விஷயமும் பைபிள்ல இல்லைங்கிறது ஜனங்க என்ன பண்ணாங்க? கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 15ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் கண்டுபிடிச்சார். யார் தெரியுமா அது? ஹென்றி த 8th. 15ஆம் நூற்றாண்டுல சொல்றது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டது 15ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஹென்றி த 8th. அவரால் ஆரம்பிக்கப்பட்டதா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. சர்ச் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, போப் மார்க்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு. அதுதான் பின்னாடி என்னவா மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற அமைப்பாக மாறிச்சு. ஆனா 15ஆம் நூற்றாண்டுல இது வந்து எந்த சீர்திருத்தத்தை என்ன பண்ணல. என்ன பண்ணுச்சுன்னா போப்புக்கு பதிலா அவங்க யாரை வச்சுட்டாங்க? சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தலைவரை கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ அங்க ஒரு போப் இருந்தாரு, இங்க போப்புக்கு பதிலாக புராட்டஸ்டன்ட்ல வேற ஒருத்தர் வழிபடக்கூடிய முறைக்கு வந்துட்டாங்க. ஸோ பவர் மாறி இருக்க தவிர சத்தியம் 15ஆம் நூற்றாண்டுல என்ன இல்லைங்க, வெளியே வரல. புரியுது உங்களுக்கு? ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்ப கூட எப்படி தான் இருப்பாங்க? சத்தியத்தில் அதுவே எந்த மாற்றம் கருத்து இல்லை. ஒட்டு மொத்தமா ஜனங்களுக்கு போப்பு செய்யறது தப்புன்னு தெரிய ஆரம்பிக்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 1846. சரிங்களா? அடுத்தது 1846ல சீர்திருத்தம் பைபிள் மூலமா வருவதற்கு முக்கியமான காரணம், அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்க? அதற்கு ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும். இப்ப எந்த வருஷம் படிச்சோம் நம்ம? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டது 1800. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓபன் பண்ணார். இதெல்லாம் பாருங்க, பைபிள் வெளியே வராம நடக்கவே நடக்காது. பைபிள் வெளியே வந்துச்சு, ஆராய்ச்சி பண்ணாங்க, அதுல தப்பான ஆராய்ச்சியும் பண்ணாங்க. தப்பா போய் முடிச்சது. ஆனா தப்பா போய் முடிஞ்சா கூட அவங்க பண்ற ஆராய்ச்சி எல்லாரும் பார்த்தாங்க. அப்படி ஆராய்ச்சி 1846க்கு 2 வருஷம் சொல்ல மாட்டேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. யாரது? கரெக்ட். யாரது? வில்லியம். சார் வில்லியம் மில்லர் பத்தி சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம். அவர் என்ன பண்ணார்? செகண்ட் கமிங் பத்தி வெளியே கொண்டு வந்தார். கரெக்ட், சூப்பர் பாயிண்ட். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாருங்கிற விஷயம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. கொண்டு வந்தார் இல்லையா? அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 2ஆம் வருகை பத்தி ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தேட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் போப் என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா? நான் தான் கிறிஸ்து. இப்பதான் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? ஓ, கிறிஸ்து இனிமேல் தான் வருவார். சரி, இவர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாரா? வில்லியம் மில்லர் செகண்ட் கமிங். ஆனா செகண்ட் கமிங் என்ன ஆச்சு? வெளியே வந்துருச்சு. ஆனா செகண்ட் கமிங் ஒரு தப்பா என்ன பண்ணாரு? ப்ரெடிக்ட் பண்ணாரு. இப்போ உங்களுக்கு ஒரு காட்சி போட போறேன், அது உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கு. இதுதான் வில்லியம் மில்லர் பண்ண பிரசங்கம். 1844ஆம் வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரப்போகிறார் என்று அனௌன்ஸ் பண்ண மீட்டிங் இது. அந்த மீட்டிங்ல அவர் எந்த ப்ரூஃபை வச்சு அனௌன்ஸ் பண்ணார்? 1844 இயேசு கிறிஸ்து வர போறாரு. உங்களுக்கு க்ளூ பிக்சர்லயே இருக்கு. பிக்சர் இருக்கா? தெரியுதா? ஏதோ தெரியுது. பின்னாடி ஏதோ மாட்டி வச்சிருக்க கேலண்டர். அந்த கேலண்டர்ல என்ன படம் இருக்கு? இது உண்மை படம் கிடையாதுங்க, சித்தரிக்கப்பட்டதான். ஆனா அவர் தப்பா ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண தீர்க்க தரிசனம் வேற ஒண்ணும் கிடையாது. 2300 ராப்பகம். எங்க ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டார்? அவரு கண்டுபிடிச்சார். அவர் போட்ட கால்குலேஷன் வேணுமா? 1844ல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து நம்மள தூக்கி போவார் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் யூஸ் பண்ண கால்குலேஷன் வேணுமா? பார்த்துக்கோங்க. இதான் கால்குலேஷன். ஒரிஜினல் பிக்சர் இது. கீழே பாருங்க, கடைசியா எந்த வருஷம்? 1843 கொண்டு விட்டார். கணக்கு ஆரம்பிச்சது 2300 ராப்பகல் தான். ஸோ 2300 ராப்பகல் தீர்க்கதரிசனத்தை அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். ஆனா 2300 ராப்பகல் தீர்க்கதரிசனம் எடுத்தார்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். எதை வச்சு எடுத்தாரு? பைபிள். ஸோ பைபிள் எப்போ வெளியே வந்துச்சு? 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. அதான் இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதனுடைய ரிசல்ட். புரியுது உங்களுக்கு? இப்ப சில பேர் நினைச்சு கூடாது தெரியுமா? அப்ப 1846 வரைக்கும் யாரும் சர்ச் கிளாஸ் ஆக முடியாதா கிறிஸ்தவ மார்க்கத்தில்? அப்படி நினைச்சு கூடாது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், 7 காலம் 7 சபை படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல இந்த சீர்திருத்தம் எந்த சபையின் காலத்துல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது உங்களுக்கு தான் வருஷம் தெரியுமே. எந்த சபை? கீழே இருக்கிற சபையா? பிலதெல்பியா. தான் இது வந்து 1846. இதுல உங்களுக்கு க்ளூ இருக்கு. இப்ப பேட்டரி ஓகே. 1846ல இயேசு கிறிஸ்து வர போறாருன்னா 6ஆம் சபையின் காலத்துல தான் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டுச்சான்னு யார் என்ன பண்ண வேண்டாம். அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தையும் சுத்திகரிக்கப்பட்ட விஷயம். ஆனா ஜெயம் கொள்ளுகிறவன் அந்தந்த சபையின் காலத்துல என்ன பண்ணிருந்தாங்க? அவங்கவுங்க சத்தியத்தை தெரிஞ்சு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்கவுங்க இயேசு கிறிஸ்துவோட போய் சேர்ந்திருப்பாங்க அவர் செகண்ட் கமிங்ல வந்ததுக்கு அப்புறம். புரியுது உங்களுக்கு? ஸோ பைபிள்ங்கிற விஷயம் வெளியே வருவதற்கு போப் மார்க்கத்தை எதிர்த்து கொண்டு வந்த வருஷம் 1846. ஆனா
மலை குன்றுகளில் உட்கார்ந்து 3ஆம் சபையின் காலம் 4ஆம் சபையின் காலத்திலேயே நம்ம ஆட்கள் பைபிள் என்ன பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு இவங்க பண்ற இந்த அசுத்தம் படம் போட்டு காண்பிக்கப்பட்டது எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1846. இப்போ சிம்பிளா சொல்ல தெரியுங்களா, ரோமன் கேத்தலிக் அமைப்பை சார்ந்த ஏதோ ஒரு கிறிஸ்தவ நண்பர் கூப்பிட்டது கேளுங்க, உங்க சர்ச்சில் நடக்கிறதெல்லாம் கரெக்டான்னு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவாரு? தப்பு தாங்க. அப்புறம் ஏன் போறீங்க? அது எங்க பாரம்பரிய சபை. அதனால அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா போறாங்க. ஆனா 1846 முன்னாடி தெரியவே தெரியாது யாருக்குமே. அதுதான் கரெக்ட், அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ 6ஆம் சபையின் காலத்துல இந்த விஷயம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த வேர்ல்டு இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு தான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மார்க்கத்தையும் கூட்டமைப்புக்குள்ள கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டபிள் சொல்றதோட ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி நினைச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சத்தியமும் தெரியாது. இவங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை தெரியுமா? பைபிளை வெளியே கொண்டு வா, அவ்வளவுதான் முடிஞ்சது. என் பிள்ளைகள் நீங்க கொண்டு வந்த பைபிளை படிச்சுட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, சபையாயிருவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு இருக்கிற கேரக்டர் கிடையாது. நம்மளாம் எப்பேற்பட்ட கேரக்டர் இல்லையா? சாதாரண கேரக்டரா? ஒருத்தர் மதிக்கிறதுலையும் ஒருத்தர் அன்பு செலுத்துறதுலையும் நம்ம கேரக்டர் ஈக்குவலாக வர முடியும். யோசிச்சு பாருங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால தேவன் யாருக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காரு? அவங்களுக்கு பைபிளை கொடுத்தாரு, நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காரு. எப்பேற்பட்ட ஆளு இல்லையா நம்மளாம்? நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த சத்தியத்தை கொடுத்துருக்கோம். அதான் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கூட பைபிள் வாங்குறதா எங்க போய் வாங்குவீங்க? ELSோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க, இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ். அப்ப இவங்க பிராண்ட் இவங்களே வச்சுக்கிட்டாங்க. நாங்க தான் பைபிள் கொண்டு வந்ததுங்கிறத என்ன பண்றாங்க, அவங்க காமிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இங்கே தான் போய் பைபிள் வாங்குறோம். ஆனா இங்க போய் ரான்சம் பத்தி பேசி பாருங்க தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காரு. இதைத்தான் தானியேல் காண்பிக்கிறாரு. 2300 ராப்புகளுக்கு அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் என்ன போச்சுன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப 2300 ராப்புகளுக்குள்ள 2 ரட்சிப்பு இருக்கு. ஒன்னு யூதர்கள் ரட்சிப்பு, அது 70 வார தீர்க்கதரிசனத்துல இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையிலே முடிச்சது. இன்னொன்று 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்க போற ஒரு ரட்சிப்பு, அது யாருடைய ரட்சிப்புன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பு. புரியுது உங்களுக்கு? இந்த விஷயத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. சீஷர்கள் அவர் தனித்திருக்கிறப்ப ஒளிவு மலை மேல போய், ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் சொல்றப்ப வரிசையா அவருடைய முதல் வருகையில் ஆரம்பிச்சு 2ஆம் வருகை வரைக்கும் என்ன நடக்குன்னு சொல்றப்ப தான் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னாடி 2 தடவை மத்த 24ஆம் அதிகாரத்தை பார்த்துட்டோம். நம்ம முழிக்க கூடாது. ஸோ 2ஆம் வருகைக்கு முன்னாடி முதல் வருகைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்ன? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? இந்த முடிவு வேற முடிவு நம்ம தனியா பார்த்துக்கலாம். சோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் சபைக்கு மட்டும் போன்னு சொல்லியிருக்காரா, சகல ஜாதிக்கு போன்னு சொல்லியிருக்காரா? எப்படி போகும்? அதுதான் பைபிள். அந்த பைபிள் தான் வெளியே வந்தது 18ஆம் நூற்றாண்டு. புரியுது உங்களுக்கு? 83% பேர் கையில பைபிள் இருக்கு உலகத்துல. 83% ஆஃப் பீப்புள். ஸோ பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு? இப்ப சுத்திகரிக்க பட்டாச்சு. வருஷம் எந்த வருஷம்? 1846. இப்ப நம்ம கூட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு 2000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல? 2000க்கு அப்புறம் பரிசுத்தலம் சுத்திகரிச்சுக்கலாம்ல? 2300 ராப்புகளுக்கு பதிலாக 2800 ராப்புகள் போட்டிருக்கலாம்ல தேவன்? ஏன் 1846 பேச வச்சார்? கரெக்டான பாயிண்ட் தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அவர் வருவதை அவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எது தேவை? பைபிள். புரியுது உங்களுக்கு? ஸோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அறுவடை செய்யக்கூடிய 1874க்கு ஜஸ்ட் முன்னாடியே கம்ப்ளீட்டா பைபிள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இதுதான் 2300 ராப்புகள். ஓகே, இதை எதுக்கு நம்ம படித்தோம்? யாருக்குமே தெரியாது, மறந்து போயிட்டோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக படித்தோம் இல்லையா? இந்த ப்ராஃபஸி என்ன காரணத்துக்காக படித்தோம்? என்ன காரணத்துக்காக படித்தோம்னா, உங்களுக்கு எடுக்கணும்னு தோணி இருக்குது, நீங்கள் படிச்சுட்டு வந்து எடுத்துருக்கீங்க, நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி அல்ல. எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு லெசன் இருக்கு. 2300 ராப்புகளை பேஸ் பண்ணி தேவன் நம்மகிட்ட என்ன சொல்ல வர? ஆலயம் சுத்திகரிக்கப்படுறதுன்னு எடுத்துக்கலாமா? பரிசுத்த ஸ்தலம்
சுத்திகரிக்கப்படுறது எடுத்துக்கலாமா? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படாம கொஞ்ச நாள் இருந்துச்சு. எது வரைக்கும்? 1800. அப்ப பாருங்க, கிறிஸ்து வந்து 18 நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை முழுசா பரிசுத்தமா வெளியே கொண்டு வர முடியல. போப்பு மார்க்கம் அடக்கிட்டாங்க இல்லையா? அதனால தேவன் சும்மா விட்டு வைக்கல, ஒரு காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. 1846 உலக கிறிஸ்தவர்களை வச்சே பைபிளை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ரைட். ஸோ பைபிள் அதிக காலம் போப்பு மார்க்கத்தால் அசுத்தமாக்கப்பட்டு இருந்திருக்கு. அவங்க அசுத்தமாக்குறாங்கன்னு சொல்ல வரல, வெளியே கொண்டு வர முடியல இல்லையா? அதனால ஆலயம் என்னாகல, சாரி பரிசுத்த ஸ்தலம் என்னாகல, சுத்திகரிக்கல. இங்க ஒரு ஆலயம் இருக்கு, இங்க ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு அசுத்தம் கூட போறதுக்கு தேவன் விடுறதே இல்லைங்க. 18 நூற்றாண்டு வரைக்கும் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில போப்பு மார்க்கத்துடைய ஆதிக்கத்தை அனுபவிச்ச தேவன் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலமா இல்லையா? அங்க பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்த போப்பு மார்க்கத்தை 1260 வருஷம் அனுபவிச்சிருந்தார். இங்க யாருக்கு பரிசுத்த ஸ்தலம்? நம்மளை யாராவது ஒருத்தர் கெடுத்த விட்டுருவாரு. என்ன புரியுது நமக்கு? அந்த பைபிளை விட போப் மார்க்கம் மறைத்து வைத்த அந்த சத்தியங்களை விட தேவன் யார் இன்னைக்கு முக்கியமா நினைக்கிறார் தெரியுமா? இப்ப யார் யாரெல்லாம் ஆலயங்க? எல்லாருமே ஆலயம். சூப்பரான பதில் கேட்டிருக்கிறது எல்லாமே ஆலயம். அருமையான பதில். இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது என்னால. நான் கேட்கறது நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் ஆலயம் எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு சகோதரர் இருக்காரு, அந்த சகோதரர் ஒரு பரிசுத்த ஸ்தலம். கரெக்டா? பேர் சொல்லணும். அந்த சகோதரர் ஒரு பரிசுத்த ஸ்தலம். ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ஒரு பரிசுத்த ஸ்தலம். அந்த சகோதரிய பரிசுத்த ஸ்தலம் ஆக்குனது யாரு? தேவன். இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தை யாராவது கெடுக்கிறதுக்கு தேவன் அனுமதிப்பாரா? கட்டாயம் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்கவே மாட்டாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். நாம தான் இப்ப இந்த சப்ஜெக்ட். நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நீங்க தேவனுடைய ஆலயம் தெரியும் அப்படிங்கிறார் பவுல். அடுத்தது 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை இப்ப சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் யாரு? யாரு? நம்ம. இப்ப நம்மள ஒருத்தன் கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் 1846 வருஷம் கழிச்சு கெடுப்பார். எதுக்கு திடீர்னு 1846 சொல்றீங்க? அங்க பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு தேவன் கொடுத்த காலப்பகுதி 2300 ராப்பகல். இங்க நமக்குள்ள ஒரு சின்ன கெடுதல் யாராவது பண்ணா தேவன் யார் கெடுத்தாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாரமா, கெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 1.25 வருஷமா? எத்தனை வருஷம் கழிச்சுன்னு கேட்கிறேன். இம்மீடியட். எப்ப? இம்மீடியட். புரியுது உங்களுக்கு? அப்ப தேவன் எதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. தன்னுடைய வேதாகமம் வெளியே வருவதற்கு டைம் கொடுத்த தேவன், 18 நூற்றாண்டுகள் தன்னுடைய வேதாகமத்தை வெளியே வருவதற்கு டைம் கொடுத்த அதே தேவன் நம்மளை ஒருத்தர் கெடுக்கிறத ஒரு செகண்ட் கூட அனுமதிக்கிறது. தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இப்ப அடுத்த கேள்வி, நம்மளை யார் கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நாம் காலையில் ஆபீஸ் போகும்போது ஆபீஸை சுற்றி இருக்கிறவர்கள் கெடுப்பாங்க. அவங்களாம் நம்மளை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கெடுக்கிறான்னு சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? நம்முடைய கேரக்டரை உடைக்கிறது, ஆவியின் கடைகளை கூட போடாமல் தடை பண்றது. அப்படி யாராவது நம்ம உலகம் மட்டும் செய்ய முடியும்? நம்மள கட்டாயம் செய்ய முடியும். என்ன பண்ணுவோம் அவங்களுக்குலாம்? நம்மளை எப்பேற்பட்டாலும் வந்து என்ன சொன்னாலும் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்படி இருங்க, நம்ம சொல்றதை பார்த்து அவங்களாம் அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. கரெக்டுங்க நீங்க சொல்றது அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ நம்மளை யாரும் மற்றவங்க கெடுக்க முடியாது. யார் தான் கெடுத்துக்குவா? நம்மளை யார் கெடுத்துக்குவா? எவ்வளோ சந்தோஷமா சொல்றீங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நமக்குள்ள ஒரு தேவையில்லாத சிந்தனை வந்துச்சுன்னா நம்மளை யாரோ ஒருத்தன் கெடுத்துட்டான். யார் கெடுத்தது? நான் தான். என்னை கெடுத்து யாரு? நான் தான். அப்ப என்னை நல்லா வச்சுக்கிறது யார் கையில் இருக்குது? எங்களுக்கு. அப்ப நான் என்னை நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் தேவனை அனுமதி கொடுக்காம இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம மேல வச்சிருக்க அளவற்ற அன்புக்கு இது ஒண்ணுதான்.
கரெக்டா? நமக்குள்ள இருக்கிற அந்த அவன் வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய பழைய மனுஷன் தான். அவன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னா, அவன் வேலை செய்யறப்ப அவன் தான் வேலை செய்வான், நமக்கு தெரியவே தெரியாது. திருப்பி சொல்லட்டுமா? அவன் வேலை செய்யறப்ப அவன் தான் நமக்குள்ள வேலை செய்யறான், நமக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. நம்ம எப்படி நினைச்சிருப்போம் தெரியுமா? பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம். கிடையாது. நம்முடைய நிதானத்தை விட்டு நம்ம எப்பப்பெல்லாம் தவறுறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பழைய மனுஷன் சார்ஜ் எடுத்துருவாங்க. எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய கிரியைகள், அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளை வச்சு செஞ்சு நம்மளை கெடுத்துருவான். அப்படி கெடுத்தா தேவன் அதை என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். ஸோ தேவன் நம்ம மேல பெரிய விஷயம் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷன் கெடுக்கிறதையே தேவன் பொறுத்துட்டு இருக்க மாட்டேங்கிறார். என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷனை கீழே தள்ளுறதுக்கு நமக்கு ஒரு சோதனையை அவர் கொண்டு வருவார், ஒரு அட்வைஸை கொண்டு வருவார், ஒரு கவுன்சிலிங் கொண்டு வருவார், ஒரு சகோதரனை கொண்டு வருவார், ஒரு சகோதரியை கொண்டு வருவார். அவங்க வந்து நமக்கு நம்ம செய்யற விஷயத்தை உணர்த்தும் போது நம்முடைய பழைய மனுஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அப்ப தேவன் நம்ம என்ன வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு. ஸோ நம்முடைய பழைய மனுஷன் கெடுப்பதற்கு தேவன் விடுறதில்லை. பழைய மனுஷனை கெடுக்கிறது என்ன அர்த்தம்னா அவனை தூங்க வைக்கிறது நம்ம கெடுக்கிறது. கரெக்டா? அப்படி பண்ணிக்கணும். வேற யாராவது வந்து கெடுத்த விடுவாரா தேவன்? இல்லை. வேற யாராவது வந்து கெடுத்த விடுவாரான்னு கேட்குறேன். கரெக்டாக. ஸோ நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களால நம்ம கெட்டு போவோங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை. என்ன தேவன் விட மாட்டாங்க. ஏங்க நம்ம பழைய மனுஷனையே நம்மளை கெடுக்கிறதுக்கு விடுறதில்லை. அவரு மற்றவங்க கெடுக்கிறதுக்கு விடுவாரு, கட்டமாக விட மாட்டாங்க. ஸோ நமக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கணும்ப்பா? தேவன் மேலே. என்ன நம்பிக்கை இருக்கணும்? தேவனே, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரிசுத்தாவி ஒன்று மட்டும்தான் உள்ள இருக்கு, வேற எதுவும் உள்ள இல்லை. வேற எதுன்னு என்ன இந்த சூடு இதெல்லாம் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பதட்டப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது. என்னை யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க உடனே எனக்கு கோபம் கூட இப்ப நிறைய பேருக்கு வரதில்லை, வருத்தம் வந்துருக்கு. கோபத்தோட வருத்தம் வந்து கீழே போகிறது ரொம்ப மோசமான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா தேவன் அதை சரி பண்றதுக்கு உடனே ஒரு சூழ்நிலை கொடுத்தாங்க. அதுதான் அவருடைய அன்பு. அந்த அன்பை மீறி நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, டச் பண்ணவே முடியாது. இப்படி ஒரு பொருளை தேவன் பத்திரமா பார்த்துட்டு இருந்தாருன்னா அதுக்கு பேர் கோயில் தானே. இப்ப இந்த கோயில் நம்ம கோயிலாவா இருக்கும் அப்படிங்கிறது நாம தான் என்ன பண்ணிக்கணுங்க, யோசிச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஆலயம். பரிசுத்த ஆவி, ஆவியில பரிசுத்த ஆவி. அப்ப அதுவே பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி இருப்பதற்குரிய ஒரு இடம் அதோட பரிசுத்தமா இருக்கணும்ல. அந்த இடத்த யாரமா நம்ம அப்படித்தான் இருக்கமாங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ஊர்ஜிதப்படுத்தணும். அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ மோசமான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனை கொண்டு இருந்தா வரும். நம்முடைய நினைவுகள் நம்ம போயிட்டு இருக்கிற பாதையவே திருப்பிடும். சாத்தான் பயங்கர பவர்ஃபுல். நம்மளை வச்சே நம்மளை கெடுக்கிறதுல அவன் பயங்கர பிரில்லியன்ட். நம்ம பார்க்குற பார்வை ஒரு நிமிஷம் மாற்றி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்க்குறவங்க கூட மோசமாக பார்க்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் பேசுகிற பேச்சு நல்ல பேச்சா இருக்கும், அந்த பேச்சை கெட்ட பேச்சுன்னு பார்க்க வச்சிருவான். அது நல்ல பேச்சா தான் இருக்கும். அப்படி பார்க்க வச்சுட்டாலே நம்முடைய பழைய மனுஷன் எப்படி வேலை செய்யணும்னா, என்னை எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன வரக்கூடாது. இதை பார்த்து கோபம் வந்தாலும் சரி, உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிற ஒரு ஆலயம். ஸோ அந்த ஆலயம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சரி, நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தேவனுடைய ப்ராப்பர்ட்டியை பத்திரமா வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பத்திரமாங்கிறது என்ன, சுத்தமா வச்சுக்கிறது. அதான் பத்திரம். அந்த சுத்தமான பரிசுத்த ஆலயமா வச்சுக்கிறதுக்கு தான் சுத்தமான சத்தியத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தானியேல் ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தையும் படிச்சு சோர்ந்து போய் ஒன்றும் புரியலைங்கன்னு போயிட்டாரு. தேவன் சொல்றாரு, முடிவு காலத்தில் விளங்கும். எதுக்கு விளங்க முடிவு காலத்தில்? முடிவு காலத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை விளங்குவதற்காக இது விளங்குகிறது. இப்போ நம்ம படிக்கிறோம் நிறைய விஷயம். 113 சப்ஜெக்டா இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் இந்த லாக்டவுன் பீரியட்ல. இந்த 113 சப்ஜெக்ட் இன்னும் எவ்வளவு சப்ஜெக்ட் தேவன் கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் இன்னும் பழையபடி தான் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். சரிங்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நகைங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் நாளைக்கு அடுத்த சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட தேவன் ஒரு உன்னதமான ஒரு சத்திய பாடத்தை நம்முடைய சகோதரர் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாடத்துடைய தலைப்பு பார்க்கும் பொழுது 2300 ராப்பகல். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து சகோதரர் நமக்கு அருமையாக விளக்கி கொடுத்தாங்க. உண்மையாகவே இந்த பாடங்கள் எல்லாம் நம் கடைசி காலத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின நோக்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும்போது, இந்த 2300 ராப்பகலுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு 2ஆம் வரையில் வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகள் கையில என்ன இருக்கணும் அப்படின்னா வெளிச்சம் இருக்கணும். அதுக்கு அவர் கொடுத்தது என்ன அப்படின்னா தீவட்டி. நம்ம பார்க்குறோம் 10 கனி உண்மைகளோடு பார்க்குறோம். 10 கனிகள் இருந்தாங்க. 10 கனிகள் கையில இருந்துச்சு, எல்லாருடைய கையிலும் இருந்துச்சு தீவட்டி. ஆனா எல்லாருடைய கையிலும் இருந்துச்சா எண்ணெய் அப்படின்னா இல்லை. அப்போ தீவட்டி அடையாளப்படுத்துது பைபிள், வேதாகமம். கரெக்டுங்களா? தீவட்டி அதுதான் நம்ம பிரதர் நம்ம பாடத்தில் அருமையாக அந்த வருஷத்தை கரெக்டாக கொண்டாந்து மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. தானியேலில் பார்க்குறோம், பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் நாள் முதல் எது வரைக்கும் வருதுங்க? இந்த தீவட்டி வர்றதுக்கு பைபிள் வெளியே வர்றதுக்குங்க 1799. அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா காரியங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம கையில் என்ன இருக்குன்னா பைபிள் இருக்கும். பைபிள் பிரதர் கூட பாடத்தில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதனுடைய அந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் கூட கொடுத்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் 83% பேர் கையில் பைபிள் இருக்குது. பைபிள் 83% கையில் இருக்கு. அந்த 83க்குள்ள நாம இருக்கிறோமா? கட்டாயமா நாம இருக்கு. சரி, 83% பேருக்கும் சத்தியம் தெரியுமா அப்படின்னா இல்லை. யாருக்கு தான் தெரியும்னா இன்னைக்கு வேத மாணவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் தெரியும். உண்மையாகவே இது போன்ற சத்திய பாடங்கள் எல்லாம் காண்கிற கண்களும் கேட்கிற காதும் பாக்கியம். நம்ம பைபிள் தேவன் நமக்கு கையில் கொடுத்து எதுக்காக அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக நம்ம எல்லாமே அது பைபிள் இருக்கக்கூடிய காரியங்களை பைபிள் எப்படி படிக்கணும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்தாவி பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம படிக்கணும், கேட்கணும். ஒவ்வொரு நாளும் சத்திய பாடங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். எது காது நமக்கு எதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க? காது மாஸ்க் மாற்றுறதுக்கு தான் காது கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்களா? சத்திய பாடத்தை கேட்கறது தான் நமக்கு காது. இல்லைன்னா அப்படிப்பட்ட காது நமக்கு என்னங்க தேவையே. கண்கள் எது கொடுக்கப்பட்டிருக்குது? இது போன்ற சத்திய பாடங்களை படிக்கிறதுக்கு தான். அநேக தீர்க்க தரிசன வசங்களை தானியேலுக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி பைபிள் சொல்ற பின்னாடி வருவாங்க முடிவு காலத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கும் இங்கும் ஓடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, அப்ப அவர் முன்னாடி நம்ம மேல நம்பிக்கையில சொல்லியிருக்கிறார். நம்ம எதையுமே அதே மாதிரி பண்ணாம இருந்தோம்னா அப்ப என்ன அறிவிங்க, அந்த தீர்க்கதரிசனம் நம்ம நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும் இல்லைங்களா? அருமையான ஒரு பாடத்தை இன்றைய நாளில் தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க சகோதர வாயிலாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். விளக்கம்: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் ஜாக்கிரதையாக இல்லாததினால் துன்பம் ஏற்படும் பொழுது அவைகளை நன்மைக்கு ஏதுவாக ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலராகிய பவுல் எச்சரிக்கையாக சொல்கின்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதன் மூலம் நாம் நம்மை நன்றாக நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நிதானிக்க தவறினால் தேவன் தாமே நம்மை நியாயம் தீர்க்க வேண்டி வரும். அப்பொழுது நாம் சீர்பொருந்த நம்மை சிட்சிக்கவும் கூடும். நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாகி மரணம் மட்டும் கீழ்ப்படிதலும் அடக்கமுள்ளவர்களாய் இருந்து அந்த சிக்ஷைகளை சரியாக ஏற்றுக்கொண்டாமே ஆனால் பரத்துக்குரிய பரிசுகளை பெறுவோம். நாம் இப்படி தாழ்மையாக வாழ தொடங்கும் பொழுது தற்கால மகிமை பெறும் பட்டம், பதவி இவைகளை விரும்பாமல் எளிமையின் ஆவியில் நிறைந்து கர்த்தராலே உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருப்போம்.
அப்பொழுது நமது இரட்சகரின் சிங்காசனம், மகிமை ஆகியவற்றில் பங்கு பெறுவோம் என்பதே. ஆமென். இந்த கூடியைக்கு நிர்வாக நம்ம அனைவரும் எழுதி ஜெபிப்போம். ஜெபத்தை தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நம்ம அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து நம்ம மத்தியில் வழங்குவாங்க. அந்த அறிவிப்புகளோடு தேவ சமாதத்தோடு இந்த நாள் கூடிய நிறைவடையும். நம்ம அனைவரும் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, தேவரீதாம நீர் கடந்து போன காலங்கள் முழுவதும் எங்களை எல்லாம் நீர் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வழியின் ஜீவியத்திலும் மன்னித்த மகா பெரிய தயவுக்காக நன்றியப்பா. இதோ இப்பொழுதும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியப்பானங்கள் எல்லாம் எங்களுடைய மனதிலே வைத்து நாங்கள் அதை கிரியை மூலம் வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய ஆலயமாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஒருபோதும் நாங்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் வழி தந்து ஆசிரியக்கணுமா ஜெயிக்கும் தகப்பனே. எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக தேவன் தாமே நீர் உங்களுடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவியாக தந்து வருகிறது தகப்பனே. அது போன்ற சத்திய பாடங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடாதபடி அதை எங்கள் மரண வரையிலும் நாங்கள் அதை பற்றிக்கொண்டு உண்மை உத்தமமாய் வாழ தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த சத்திய பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரிதாம் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து எங்களுடைய குறைகள் எல்லாம் நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்கி இன்னும் வரும் காலங்களிலே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா என்று வச்சிருக்கிறோம் அப்பா. மீதியான காலங்களும் வேலைகளும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்து படிக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெயிக்கிறோம் என்பதின் பரிசுத்த பரம. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக எந்த அறிவிப்பும் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம கேட்டு வரக்கூடிய சத்தியத்தை நாம் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நாளை மாலை நாம் 7:15 அடுத்த சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.